தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா 1838 நவம்பர் 3ஆம் நாள் தற்போது தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் வெளியாகும் ஆங்கில நாளிதழ் தி பாம்பே டைம்ஸ் அண்ட் ஜேர்னல் ஆஃப் காமர்ஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்தியா நிறுவனம் இந்தியாவை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது. பம்பாய் அப்போது ஒரு முக்கிய வர்த்தக துறைமுகமாக உருவெடுத்திருந்தது. பிரிட்டிஷ் வணிகர்கள், அதிகாரிகள் மற்றும் குடியேற்றத்தினருக்கு வணிகம் தொடர்பான செய்திகள், துறைமுக செயற்பாடுகள், உலக வர்த்தக நிலைமைகள் ஆகியவற்றை அறிய ஓர் ஆங்கில நாளிதழ் தேவையாக இருந்தது. 1835ஆம் ஆண்டில் லார்ட் மெட்கால்ஃப் நடைமுறைப்படுத்திய பத்திரிகை சட்டத்தின் விளைவாக பத்திரிகை துறையின் மீதிருந்த கடுமையான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. இதையடுத்து புதிய செய்தித்தாள்கள் உருவாகத் தொடங்கின. சர் ஸ்டான்லி ரீட் என்பவர் 1838 நவம்பர் 3ஆம் நாள் தி பாம்பே டைம்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் காமர்ஸ் என்ற பெயரில் ஓர் ஆங்கில நாளிதழை தொடங்கினார். ஓய்வு பெற்ற ஐரிஷ் மருத்துவரான ஜே.இ. பிரென்னன் இதன் முதல் ஆசிரியராக பொறுப்பேற்றார். ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் வணிகர்கள், குடியேற்ற அதிகாரிகள் மற்றும் பம்பாயின் வர்த்தக வட்டாரங்களுக்கு தேவையான செய்திகளை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. நாளிதழ் ஆங்கிலேய நலனுக்காக தொடங்கப்பட்ட போதிலும் அதன் நிர்வாகத்தில் மராட்டிய சமூக சீர்திருத்தவாதியான ராவ் பகதூர் வெல்கர் இயக்குநராக இருந்ததும், முதல் ஆசிரியர் பிரென்னன் இந்திய மக்களுக்கு கல்வியின் அவசியத்தை பற்றி எழுதியதும் குறிப்பிடத்தக்க அம்சங்களாக இருந்தன. இந்த நாளிதழ் ஆரம்பத்தில் துறைமுக செய்திகள், வணிகம் மற்றும் நிதி சார்ந்த செய்திகள், அரசின் உத்தரவு மற்றும் குடியேற்ற செய்திகள், ஐரோப்பிய அரசியல் நிலைமை தொடர்பான செய்திகளை பிரசுரித்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பத்திரிகை வாரத்தில் 2 நாட்கள், அதாவது புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டும் வெளியிடப்பட்டு வந்தது. பின்னர் 1850ஆம் ஆண்டில் தினசரி பதிப்பாக மாற்றமடைந்தது. 1861இல் பாம்பே ஸ்டாண்டர்ட், குரோனிக்கல்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா போன்ற பல பத்திரிகைகள் இதனுடன் இணைக்கப்பட்டு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பிரென்னனின் மறைவுக்கு பிறகு ஜார்ஜ் டுயிஸ்ட் ஆசிரியராக பொறுப்பேற்றார். அவரது தலைமையின் கீழ் நாளிதழ் வெளிப்படையாக ஒரு பிரிட்டிஷ் சார்பு நிலைப்பாட்டை எடுத்தது. இது காலனித்துவ அரசின் கொள்கைகளுக்கும் நலன்களுக்கும் ஆதரவாக இருந்தது. இந்த சார்பு நிலை 1857ஆம் ஆண்டு இந்திய கிளர்ச்சியின் போது கடுமையான அரசியல் மோதலுக்கு வழிவகுத்தது. டுயிஸ்டின் தீவிர பிரிட்டிஷ் சார்பு நிலைப்பாடு இந்திய பங்குதாரர்களிடையே கடும் எதிர்ப்பையும் அதிருப்தியையும் உருவாக்கியது. டுயிஸ்ட் தனது ஆசிரிய சுதந்திரத்தையும் கொள்கையையும் மாற்ற மறுத்ததால் பங்குதாரர்கள் கூட்டத்தில் அவர் நீக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து ராபர்ட் நைட் ஆசிரியராக பொறுப்பேற்றார். அவர் நாளிதழின் தரத்தை உயர்த்துவதிலும் அதன் செய்திகளை தேசியமயமாக்குவதிலும் கவனம் செலுத்தினார். ராபர்ட் நைட் முதலில் இந்திய பங்குதாரர்களின் பங்குகளை விலைக்கு வாங்கினார். அதன் பிறகு இதழியல் துறையில் அவர் முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சமூக பிரச்சனைகள், கல்வி, அரசியல் மாற்றங்கள் போன்றவற்றை தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மக்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தது. ராபர்ட் நைட் அரசாங்கத்தின் அல்லது வணிக நலன்களின் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாத சுதந்திரமான பத்திரிகையை உருவாக்குவதே தனது லட்சியமாக கொண்டார். அரசாங்கங்கள், வணிக நலன்கள் மற்றும் கலாச்சார பேச்சாளர்களின் தலையீடுகளை அவர் கடுமையாக எதிர்த்தார். இந்த செயல் நாளிதழின் அந்தஸ்தை தேசிய அளவில் உயர்த்தியது. ராபர்ட் நைட்டின் சீர்திருத்தங்களுக்கு பிறகு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு சாதாரண நாளிதழாக இருப்பதை கடந்து இந்திய சமூக மற்றும் அரசியல் வரலாற்றின் தொடர்ச்சியான ஆவணமாக மாறியது. 1940களில் இதன் உரிமை பென்னட் கோல்ட்மேன் அண்ட் கம்பெனிக்கு சென்றது. இந்திய விடுதலைக்கு பின் இது இந்தியாவின் முக்கிய தேசிய பத்திரிகையாக வளர்ந்தது. இது இன்றளவும் இந்தியாவில் ஆங்கில மொழியில் வெளியாகும் பழமையான நாளிதழாகவும் உலகிலேயே அதிக விற்பனையாகும் ஆங்கில மொழி நாளிதழ்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. ஒரு சிறிய வணிக செய்தித்தாளாக தொடங்கிய தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடக சுதந்திரத்தின் உதாரணமாகவும், இந்திய ஜனநாயகத்தின் குரலாகவும், உலகளாவிய ஊடக சக்தியாகவும் பீடுநடை போட்டு வருகிறது.